சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குதிரை பேரம் தொடர்பான வீடியோ விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க பார்க்கலாம். சுரேஷ், இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குதிரை பேர விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அவருடைய சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்யுங்க சுரேஷ். வணக்கம். அதாவது கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தின் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வெளியேற்றிவிட்டு தீர்மானம் நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் இவருடைய இந்த தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த வழக்கானது வரும் ஜூலை 11ஆம் தேதிக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்ச பேரம் நடத்தியது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகின. இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ மற்றும் டிஆர்ஐ எனப்படும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் விசாரிக்க வேண்டும் என கோரி ஸ்டாலின் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவுக்கு பதிலளித்த முதலமைச்சர் பழனிசாமி இது சிபிஐ விசாரிக்கக்கூடிய விஷயமே இல்லை, இதுல சிபிஐ விசாரிக்க தேவையில்லை என்று தெரிவித்திருந்தார். இதற்கு இந்த மனு இன்று தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி பவானி சுப்பராயன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய பிரதான வழக்கு, அதாவது இந்த தீர்மானத்தை செல்லாது என்று அறிவிக்க கேட்ட பிரதான வழக்குக்கும் இந்த மனுவில் உள்ள கோரிக்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த மனுவை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். அதே சமயம் இதே கோரிக்கையுடன் சிபிஐயையும் டிஆர்ஐயையும் மனுதாரர் போய் அணுகிறதுக்கு இந்த உத்தரவு தடையா இருக்காது என்றும் நீதிபதி தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளார்.